Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இன்றைக்கு Farani's kitchenல இன்னொரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறோம். இது சின்னவங்க மிச்சம் விருப்பமா தின்னக்கூடிய ஸ்வீட் ஒன்று. இது எப்படி செய்றேன்னு பார்க்கறதோட நீங்களும் புதுசா எங்க சேனலை பார்க்குற இன்னும் Subscribe பண்ணாதவங்களா இருந்தா எங்கட Farani's kitchen YouTube சேனலுக்கு Subscribe பண்ணிக்கொண்டே வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செஞ்சுக்கொள்றேன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நான் இன்றைக்கு Farani's kitchenல சீனி முறுக்கு செய்கிற மாதிரி தான் எப்படின்னு காட்ட போகிறேன். இந்த சீனி முறுக்கை செய்ய போக்கலே இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு லேசியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பவுல் ஒன்று எடுத்து அதுக்கு நான் 500 கிராம் மாவு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பட்டர் 175 கிராமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி பட்டரை போட்டுட்டு இதெல்லாம் நான் கொஞ்சம் கையால் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பட்டர் மாவு எல்லாம் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு கையால் கொஞ்சம் இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி பிணைஞ்சிட்டு இதுக்கு நான் ஐஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த மாவை நல்லா பிணைஞ்சு டோண்டு செஞ்சுக்கொள்ள போகிறேன். இதுக்கு தண்ணி ஊற்ற போக்கல மிச்சம் தண்ணி ஒருமிக்க ஊற்றிக்கொள்ள வானம் ஏண்டா அப்படி ஊற்றிக்கொண்டா எங்களுக்கு இது டோண்டு செஞ்சு பசந்தான் எடுத்துக்கொள்ள இல்லாமல் போவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி பிணைஞ்சி நல்லா சாஃப்ட் டோண்டு செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோண்டு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். மாவை பிணைஞ்சிட்டு எங்களோட மாவை கட் பண்ணி போட்டுக்கொள்கிறதுக்கு சவனொண்டு எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கொள்கிறேன். செஞ்சுக்கொண்டு மாவெல்லாம் போட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு போர்டு ஒன்று எடுத்து அதில் நான் ஆயிலுக்கும் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிக்கொண்டு போர்டுக்கு மேலே நாங்கள் செஞ்சு கொண்ட மாவால் கொஞ்சம் வச்சு அதை நான் பெரிய ரொட்டியாட்டம் ரோல் பண்ணி அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பெரிய ரொட்டியாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது எங்களுக்கு தேவையான டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். நான் இப்படி செஞ்சு கொண்டு எங்கிருந்த ரொட்டியை 2-3 டிசைனுக்கு நான் வெட்டி கொள்கிறேன். உங்களுக்கு இது விருப்பமான டிசைனுக்கு வெட்டி செஞ்சு கொள்ள இயலும். இப்படி டிசைனுக்கு கட் பண்ணிக்கொண்டு எங்களோட மாவெல்லாம் நான் நேரத்தோடு ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு ஆயிலில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த முறுக்கு கொஞ்சமாக செஞ்சு கொள்கிறதுண்டா இல்லாட்டி கொஞ்சம் மாவுக்கு செய்கிறேன்டா இப்படி ஆயிலில் போட்டு செய்ய தேவையில்ல. உங்களுக்கு உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாமல் நீங்கள் நிறையா செய்கிறேன்டா இல்லாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமெண்டா நீங்கள் இப்படி ஆயிலில் போட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்கிற முறுக்கு காயாமல் நல்லா பசங்க உங்களுக்கு செஞ்சு எடுக்கலும். அப்படி இல்லாமல் நாங்கள் செய்கிற லேட் ஆகுமெண்டா இந்த முறுக்கெல்லாம் காஞ்சி போவோம். நான் இந்த டிசைன் எல்லாம் ஒருமிக்க கட் பண்ணிவிட்டு எல்லா மாவுக்கும் செஞ்சு கொண்டே ஒருமிக்க ஃப்ரை பண்ணுவோம் என்றதுனால தான் நான் இப்படி ஆயிலில் போட்டு இதை இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி ஆயிலில் போட்டுக்கொண்டு எங்களோட பலகாரம் எல்லாம் நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். முறுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு எங்களுக்கு முறுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நாங்கள் டிசைன் கட் பண்ணி வச்சுக்கொண்டு எங்களோட மாவால் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தா விலங்குதாய்க்கும் நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கொண்டே எங்களது மாவெல்லாம் ஒருமிக்க எடுத்து இப்படி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது நான் இப்படி டிசைன் கட் பண்ணி எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு வச்சேனால தான் ஒன்று கொண்டு ஒட்டாமல் நான் ஆயிலில் போட்ட சீரிக்கை இப்படி கலண்டு பசந்தான் ஃப்ரை ஆகி வருவது. நாங்கள் இப்படி ஆயிலில் போட்டு வைக்காமல் கட் பண்ணி எல்லாம் ஒன்றுக்கு போட்டோமெண்டா ஒன்று கொண்டு ஒட்டி எங்களுக்கு இப்படி கலண்டு வராது. இப்படி நல்லா பசந்தான் செஞ்சு கொள்றதுக்கும் மேலாமல் போவோம். அதனால் நீங்கள் செய்ய போக்கல இப்படி கொஞ்சம் ஆயிலில் போட்டு வச்சு செஞ்சிங்கண்டா இது கழட்டி கொள்றதுக்கும் லேசி ஆயிக்கும். செய்ய போக்கல நல்ல பசங்க எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளும்.
அதையாட்டம் ஒன்று கொண்டு ஒட்டாமையும் நல்லா பசந்தாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குது ஐக்கியம் எங்களோட முறுக்கெல்லாம் நல்லா ஃப்ரையாகி வந்திருக்குது. எனக்கு இந்த அளவு போதும். நான் இந்த முறுக்கெல்லாம் அடுப்புலேருந்து எடுத்துக்கொண்டுட்டு மற்றதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட எல்லா முறுக்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்டு எங்கள்ட முறுக்கெல்லாம் சீனி பானியில் பரட்டி எடுக்கணும். வாங்க நாங்கள் இப்போ எப்படி இந்த சீனி பானியை செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். சீனி பானியை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் 2-3 ஏலக்காய், 2-3 துண்டு ரம்பை, அதுக்கு 250 சீனியையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நார்மல் டீ கப்பால் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு இந்த சீனி பானியை காய்ச்சிக்கொள்ளணும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி விளங்கும். இந்த மாதிரி செஞ்சு கொண்டா சரியாக இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். சீனி கட்டி கொஞ்சமும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வாரத்துக்கு சீனியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குது ஐக்கியம் எங்களுக்கு சீனி பானி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருவது. எங்களுக்கு இந்த அளவு போதா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். பாருங்கள், இருந்ததுக்கு சீனி கரைஞ்சி நல்லா திக்காக வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்துச்சுன்னா எங்களுக்கு போதுமாக இருக்கும். ஸ்வீட் செய்ய போக்கள் வைக்கிற ஒரே விஷயம் இந்த சீனிட பாகு பதம் பார்த்துக்கொள்வது. சில பேருக்கு இந்த சீனிட பாகு பதம் சரியாக பார்த்துக்கொள்றதுக்கு தெரியா. சில புதுசாக பழகுறவங்களுக்கு இந்த சீனி பாகு எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். இது கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு அது சரியாக செஞ்சுக்கொள்ள தெரியாமல் இருக்கிறது தான் அதில் இது கஷ்டமாக இல்லாமல் இப்படி நாங்கள் பாகு பார்த்துக்கொள்றதுக்கு தண்ணி கோப்பை ஒன்று எடுத்து எங்களோட சீனி நல்லா கொதித்து வரப்போக்கில் அந்த தண்ணி கோப்பையில் கொதித்து திக்காவி கொண்டு வர சீனி பானியால் கொஞ்சத்தை போட்டு பார்க்கணும். அந்த சீனி பானி அந்த தண்ணியோட கரையாமல் நல்லா கையில் எடுத்து போல் ஷேப்புக்கு செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாவும் என்றால் அந்த சீனி பானியோட பாகுபதம் சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த தண்ணியில் கரையுதுண்டா எங்களுக்கு போதா, இன்னும் கொஞ்சம் அந்த பானியை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கொள்ளணுமென்றது அர்த்தம் தான் அது. பாருங்கள், இப்போ நான் காட்ட போக்கில் உங்களுக்கே விளங்கும். ஃபஸ்ட்டுக்கு நான் தண்ணியில் போட்டு காட்ட போக்கில் அது கையிலெல்லாம் பட்டு தண்ணியில் கரைகிற மாதிரி ஆவி இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் நான் கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் இதாகவே செஞ்சு கொண்டு எங்களோட சீனிப்பாகு எப்படி இருக்குதுண்டு உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும். இந்த கையில் எடுத்தால் இப்படி கரையாமல் நல்லா போல் ஷேப்புக்கு செஞ்சு கொள்ளலுமெண்டா எங்களுக்கு இந்த சீனிப்பாகு சரி. இப்போ எனக்கு இந்த சீனிப்பாகு அளவு போதுமாக இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எங்களோட முறுக்குக்கு மேலே ஊற்றி முறுக்கோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்கிற காரணம் இதுக்கு மேலே வச்சுனேன்டா எங்களோட சீனிப்பானி எல்லாம் கல் ஆவிரும். அப்படி இல்லாமல் இதை இந்த அளவில் எடுத்து முறுக்கோடு ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொண்டோமெண்டா எங்களோட முறுக்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேசியாக இருக்கும். முறுக்குக்கும் எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா பசந்தாக இதாக வரும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி முறுக்கை மிக்ஸ் பண்ண போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது உங்களுக்கு தனியாக செஞ்சுக்கொள்ள இல்லாட்டி இன்னொருத்தரோட ஹெல்ப்போடு இது இப்படி செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கும் இன்றைக்கி எங்களோட மைனித்தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஏனென்றால் நான் இன்றைக்கி மிச்சமாக இது செஞ்சு கொள்றதுனால இது கொஞ்சம் செய்கிறதுண்டா தனியாக செஞ்சு எடுக்கலும். மிச்சமாக செய்ய போக்கல இப்படி தாட்ட சரி ஹெல்ப் பண்ணணும். என்றால் நாங்கள் இதுக்கு சீனிப்பானி ஊற்ற போக்கல சீனிப்பானி டக்குன்னு கல்லாவை பார்க்கும். அப்படி கல்லாவிச்சுன்னா எங்களால் இதை செஞ்சு பரட்டிக்கொள்ள கஷ்டமாகும். அப்படி இல்லாமல் இது நல்லா பசந்தாக பரட்டி செஞ்சு கொள்றதுக்கு இன்னொருத்தோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். எங்களுக்கு இந்த முறுக்குக்கு சீனிப்பானி செய்ய போக்கல வெள்ளை கலருக்கே செஞ்சு ஊற்றணுமென்றது இல்லை. உங்களுக்கு விருப்பம் என்றால் அதுக்கு கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முறுக்கோட போட்டு சீனி பானியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். அப்போ முறுக்குக்கு மேலால் இப்படி வெள்ளை கலர் கேட்குற சீனி அது கலராக நிற்கும். அப்படி உங்களுக்கு செய்ய மேலும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த முறுக்கு பனிய போக்கல அந்த மாவுக்கு கொஞ்சம் கலர் போட்டு, அந்த மாவை கலராக பிணைஞ்சி இப்படி நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு முறுக்கு கலருக்கும் வரும்.
அப்போ உங்களுக்கு இந்த வெள்ளை கலருக்கு சீனிப்பாகு போட்டாலும் கலர் முறுக்குக்கு வெள்ளை சீனிப்பாகு போட்டிருக்கேன். இது ரெண்டு மாதிரி செஞ்சாலும் பசந்தாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சீனி முறுக்கு. இதுக்கு சில ஆட்கள் பலகாரம் என்றும் சொல்லுவாங்க, ஒரு ஆட்கள் ஒரு மாதிரி செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த மெத்தடில் செஞ்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த வார ஈத்க்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ஒரு முறுக்குண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த முறுக்கோட சத்தத்தை பார்த்தா விளங்குதாய்க்கும் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுண்டு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி செஞ்சு உங்களுக்கு இப்படி ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு 2-3 மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஒன்றும் ஆகாது. இது ஈத்க்கு மட்டும் இல்லை, மிச்ச முஸ்லீம் ஆட்களோட வெட்டிங்க்கும் செய்வாங்க இந்த மாதிரி முறுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த சீனி முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக் சொல்லிக்கொள்கிறதோட இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.